ஸ்தான பலம் இழத்தல் என்றால் என்ன? ஸ்தான பலத்தை இழத்தல்ங்கிறதை பார்ப்பதற்கு முன்னால ஸ்தான பலம் அப்படிங்கிறது ஒரு கிரகத்துடைய வலிமையை நிர்ணயிப்பதில் ஜட்பலம் சொல்லி 6 விதமான பலன்கள் இருக்கு. அதாவது ஸ்தான பலம், திருப்பலம், திக்பலம், அது மாதிரி இருக்குல்ல, நைசார்க்கிய பலம், காலபலம், அயன பலம், சேஷ்டா பலம் சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளில் ஸ்தான பலம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் உச்சம், ஆட்சி, உச்சம், மூலதிரிகோணம், ஆட்சி, நட்பு, பகை, நீசம், நீசபங்கம், இது மாதிரிலாம் குறிக்கிறது தான் ஸ்தான பலம். இந்த ஸ்தான பலத்தை இழக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, மறைவிடங்களுக்கு செல்றது, 3, 6, 8, 12 போன்ற மறைவிடங்களுக்கு செல்லுதல், பாவக்கிரகங்களோடு சேர்க்கை அல்லது பார்வையை பெறுதல், சனி, செவ்வாய், ராகு, கேது, தேய்பிரை, சந்திரன், பாவியோடு சேர்ந்த புதன் போன்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கையை பெறுவது, நீசம் பெற்று நீசபங்கம் அடையாமல் இருக்கிறது, அதுக்கு அடுத்தபடியாக சூரியனோடு நெருக்கமாக இணைந்து அஸ்தங்கம் பெற்று இருப்பது, இது போன்ற அமைப்புகள்லாம் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை இழத்தல்